அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உருவ படங்கள் நாய் இருக்கும் வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரம் வந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கையில் குச்சி ஒன்று இருந்தது. அதை அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு, அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், அவனுடைய தூதர்களும் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று கூறினார்கள். பின்னர் திரும்பி பார்த்தபோது தமது கட்டிலுக்கு கீழே நாய்க்குட்டி ஒன்று இருப்பதை கண்டார்கள். உடனே ஆயிஷா, இந்த நாய் இங்கு எப்பொழுது நுழைந்தது என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் மீதானையாக எனக்கு தெரியவில்லை என்றேன். உடனே அதை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்டார்கள். அவ்வாறே அது அப்புறப்படுத்தப்பட்ட பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வருவதாக சொன்னீர்கள், உங்களுக்காக நான் எதிர்பார்த்து அமர்ந்திருந்தேன், ஆனால் நீங்கள் வரவில்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் வீட்டினுள்ளிருந்த நாயே எனது வருகைக்கு தடையாக அமைந்துவிட்டது. வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவ படமும் உள்ள வீட்டிற்குள் நுழைய மாட்டோம் என்று சொன்னார்கள். நூல் முஸ்லிம் 4272. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாயும் உயிரினங்களின் சிலைகள் அல்லது உருவ படங்களும் உள்ள வீட்டினுள் இறைவனின் கருணையை கொண்டு வரும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள். அறிவிப்பாளர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 3225. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா.